கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகை சாவித்திரி அவர்கள் சின்ன சின்ன ரோலில் நடிக்கிறதுக்கு காரணம் அவருடைய குடிப்பழக்கமா இல்லை ஜெமினி கணேசனுடைய தலையீடான்னு ஆனந்த் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த நடிகையாக இருந்தாலும் தொடர்ந்து கதாநாயகியாக நடிப்பது அப்படின்றது சாத்தியம் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சாவித்திரிக்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் பல திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் அவங்க நடிக்க தொடங்கினாங்க. அப்படி சின்ன சின்ன வேடங்களில் சாவித்திரி நடித்ததற்கு ஜெமினி கணேசனுடைய தலையீடு எந்த இடத்திலும் இருந்ததாக சொல்ல முடியாது. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ஃபங்க்ஷனில் அவார்டு எல்லாமே ஃபேன்ஸோட ஓட்டிங் முறையில் கொடுக்கப்படுமா இல்லை ஸ்பெஷல் ஜூரி தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகளை பொறுத்தவரை உங்களை போன்ற ரசிகர்கள் தேர்ந்தெடுத்த கலைஞருடைய பட்டியல் ஜூரிக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் சிறந்த கலைஞர்களை ஜூரிக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். டைரக்டர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழில் டைரக்ட் பண்ண கடைசி படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் கடைசியாக இயக்கிய திரைப்படம்னா அது ஆபாமானுடைய தயாரிப்பிலே உருவான காவிய தலைவன் என்ற திரைப்படம் தான். அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்தவர் விஜயகாந்த். சித்ரா சார், நீங்கள் ஒரு படத்தை இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பரிந்துரைக்கணும்னா எந்த படத்தை சொல்லுவீங்க, அது எதனாலன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற தலைமுறையினர் எங்கே நாம் பரிந்துரைக்கிற படங்களை பார்க்குறாங்க. இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்க பரிந்துரைக்கிற படங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். MS பாஸ்கர் அவர்களை சமீபத்தில் அதிக படங்களில் பார்க்க முடியறது இல்லையே, அதற்கு காரணம் என்னன்னு ஈரோட்லேருந்து ராமன் கேட்டிருக்காங்க. MS பாஸ்கர் பல திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே அந்த படங்கள்லாம் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கும். தமிழ் சினிமாவில் அதிகமாக விலங்குகளை மட்டுமே வச்சு படம் எடுக்கிறாங்க, ஏன் பறவைகளை வச்சு எந்த படமும் எடுக்கிறது இல்லைன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பறவைகளை விற்று கதை எழுதி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த கதாசிரியர் நினைக்கிறதில்ல. அப்படி படங்களுடைய கதைப்போக்கு அமையலை, அவ்வளவுதான். முரட்டுக்காலை படத்தில் வில்லனா நடித்ததால் ஜெய்சங்கர் ஹீரோ அந்தஸ்தை இழந்தார். அதே மாதிரி ரவிமோகனுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சிவா கனடாலேருந்து கேட்டிருக்காங்க. பல படங்களிலே கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அடுத்த கட்டத்துக்கு மாற வேண்டும் என்ற நிலையிலே இருந்தபோது தான் முரட்டுக்காலையில் வில்லன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பின்னால் வில்லன் பாத்திரங்கள் தவிர பல குணச்சித்திர கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் ஜெய்சங்கருக்கு அமைஞ்சன. ரவிமோகனை பொறுத்தவரைக்கும் இப்போ பல படங்களில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல படங்களில் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தமும் ஆயிருக்கார். அதனால ஜெய்சங்கருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு மாற்றம் ரவிமோகனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களை சாய்வு சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாகை சந்திரசேகருடைய பேட்டி ஏற்கனவே சாய்வு சித்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு, பாருங்க. சொந்த படங்களில் நடிக்கிற நடிகர்கள் அந்த படத்துக்கு சம்பளம் எடுத்துப்பாங்களான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர்கள் சொந்த படம் எடுக்கும்போது அந்த படத்துக்காக அவங்க எவ்வளோ செலவிச்சாங்களோ அதை தாண்டி அவங்களுக்கு லாபம் வந்தால் அவங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சம்பளம் இருக்காது, அவ்வளவுதான். லாரன்ஸ் பற்றியும் சரி அவருடைய பென்ஸ் படத்தை பற்றியும் சரி எந்த அப்டேட்டும் வரதில்லை. அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு புதுச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. லாரன்ஸுடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் படத்தை ஆரம்பித்தார், அடுத்த 3 மாதத்தில் அந்த படத்தை வெளியிட்டார் அப்படின்னு எந்த காலத்தையும் நடந்ததில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் மெல்ல தான் அவருடைய படப்பிடிப்புகளை நடத்துவார், அதை விட மெல்லத்தான் அவருடைய படங்களை வெளியிடுவார். இதுதான் லாரன்ஸுடைய பாணியாக இன்று வரையிலே இருக்கிறது. RJ பாலாஜி, மிர்ச்சி சிவா, பார்த்திபன் கூட தான் ட்ரிப் போவேன்னு சொன்னீங்க. அவங்க 3 பேரை வச்சு ஜாலியாக ஒரு ரவுண்ட் டேபிள் எதிர்பார்க்கலாமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகி உங்களை பொறுத்த வரைக்கும் யோசனைகளை அள்ளி அள்ளி வீசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறதும் நல்ல ஒரு யோசனை தான். மிக விரைவிலே அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறேன். சேலத்தில் படைத்தலைவன் படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் ஆகி 6 மாதமே ஆன அந்த படத்தை இப்போ எதுக்கு ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எருமாப்பட்டியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. இந்த பொங்கல் விடுமுறை நாளில் விஜயகாந்தினுடைய ரசிகருடைய பேராதரவு அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பாரதி ராஜா அவர்களுடைய உடல்நிலையை பற்றி ரஜினியோ கமலோ எந்த ஒரு கேரும் எடுத்த மாதிரியே தெரியல. அவங்க 2 பேரும் எப்போ போய் அவரை ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்கன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா இப்போ மருத்துவமனையிலே ICU பிரிவில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். அதனால் மற்றவர்கள் எளிதாக அவரை பார்க்க முடியாது. அதன் காரணமாக தான் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றோர் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்க்கல. நடிகர் சிவாஜியுடைய ஏதாவது படம் சென்சார் பிரச்சனையில் சிக்கியிருக்கான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய அறிமுக படமான பராசக்தியே தணிக்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டு அதுக்கு பின்னாலே தான் வெளியானது. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ எந்த ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறாரு, ஃபியூச்சரில் ரஜினியை வச்சு படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் அடுத்து விக்ரமை இயக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். வாவாதியார் படம் கரெக்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருமா இல்லை திரும்பவும்
குடும்பம் தள்ளி போகுமா, நீங்கள் சொன்னாதான் நான் டிக்கெட் புக் பண்ணுவேன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாவாதியார் படத்தை எப்படியாவது பொங்கலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா மிக தீவிரமாக முயற்சி செய்கிறார். இந்த முறை அவருடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லி படத்தில் ஹாலிவுட் நடிகர்கள் நடிப்பதாக வரும் தகவல் உண்மையான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அட்லியினுடைய இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்தில் ஹாலிவுட் நடிகர்கள் நடித்தாங்கன்னா அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட விளம்பரம் அது. அதனால் அதை பற்றி அவங்க அறிவிக்காமல் இருப்பாங்களா? ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்த சாவித்திரியோட வீழ்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி பேசப்பட்டது, அப்படி பேசினது ஜெமினி கணேசனுடைய வளர்ச்சியை பாதிச்சுதான்னு ஆனந்த் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சாவித்திரியுடைய வீழ்ச்சி சினிமா அரசியல் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்ல முடியாது. அதனால் ஜெமினி கணேசனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியல. கார்த்திக் நரேன், உரியடி விஜயகுமார் 2 பேருமே சினிமாலேருந்து விலகிட்டாங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கார்த்திக் நரேன், உரியடி விஜயகுமார் ஆகிய இருவருமே சினிமாவுடைய தீவிரமான காதலர்கள். அப்படியெல்லாம் சினிமா விட்டு வெளில போயிட மாட்டாங்க. மீண்டும் சினிமாவில் அடியெடுத்து வைக்க சரியான நேரத்துக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் 4000 கோடியில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இதனால் தமிழ் சினிமாவுக்கு என்ன லாபம்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே போடப்பட்டிருக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முழு விவரங்கள் அது செயல்முறைக்கு வரும்போது தான் தெரிய வரும். இப்போதைக்கு அவங்களுடைய லட்சியம் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பல படைப்புகளை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி கலைத்துறையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள பல இளைஞர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பது தான் இதனுடைய நோக்கம். ஏறக்குறைய 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற ஒரு திட்டமாக இது அமைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே எம்ஜிஆர், சிவாஜி உட்பட பல முக்கியமான நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் என்றாலும் அந்த நிறுவனத்துடைய தலைவரான டிஆர் சுந்தரத்துக்கு மிகவும் பிடித்த நடிகர் என்றால் அது மனோகர் தான். மாடர்ன் தியேட்டர்ஸுடைய பல தயாரிப்புகளில் முக்கியமான வேடங்களில் நடித்திருக்கிறார் மனோகர். அவரை கதாநாயகனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரத்துக்கு பெரிய அளவில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் கொஞ்சம் குமரி என்ற படத்தை அவர் ஆரம்பித்தார். அந்த படம் தான் மனோரமா கதாநாயகராக நடித்த முதல் திரைப்படம். மனோரமாவும் ஜோடியாக நடித்த அந்த திரைப்படம் 7 Bridges to Cross என்ற ஆங்கில படத்தை அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட படமாக அமைந்தது. அந்த படம் முடிஞ்ச உடனே தொடர்ந்து அவர்கள் இருவரையும் வைத்து 2-3 படங்களையாவது இயக்க வேண்டும் என்பது டிஆர் சுந்தரத்துடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இதில் மனோகருடைய துரதிருஷ்டம் என்னென்னா, அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைவதற்கு முன்னாலேயே டிஆர் சுந்தரம் அகால மரணம் அடைந்தது தான். அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக மாடர்ன் தியேட்டர்ஸுடைய 2-3 படங்களில் கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும். என்னுடைய திரை வாழ்க்கையே மாறி இருக்கும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோகர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.